நடக்கும் விஷயங்களை ஒரு குழந்தையின் பார்வையில் இருந்து பார்த்தால் மனம் குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறது என்கின்ற சிந்தனையுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தூய்மையான மனங்களிலிருந்துதான் சிறந்த சிந்தனைகளும் உலகத்தை முன்னேற்றும் செயல்பாடுகளும் தோன்றுகின்றன. அப்படியான நல்லதொரு செயல்பாடுகளின் கர்த்தா இதோ. மன இறுக்கம் என்ற குறைபாட்டை கொண்ட குழந்தைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்டது இந்த நாள். தங்களுக்குள் ஒரு தனி உலகத்தை உருவாக்கி அதற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளை கொண்டாடச் சொல்லும் நாள். சமூக ரீதியாக சக குழந்தைகளோடு பழகாமல் தனித்திருக்கும் குழந்தைகளை புரிந்து கொள்ளுமாறு உருவாக்கப்பட்ட நாள். இந்த குழந்தைகளுக்குள் புதைந்து கிடக்கும் அபரிமிதமான திறமைகளை கண்டறிந்து அதை வெளிக்கொண்டு வருவதற்கு முயலுமாறு உந்தித் தள்ளும் நாள். முழுமையான பங்களிப்பை அளித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குமான அறைகூவலை விடுக்கும் இந்த நாள் எந்த நாள்? உலக ஆட்டிச விழிப்புணர்வு நாள். ஆட்டிசம் என்றால் ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டர். இது ஒரு 1.5 இல்லைன்னா 2 வயசு இருக்கிற பசங்கள்கிட்ட கண்டுபிடிக்கலாம். ஆட்டிசம் பசங்களுக்கு ஒரு திறன் இருக்கும். அந்த திறனை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் என்று ஐநா சபையில் டிசைட் பண்ணாங்க. April 2 ஆட்டிசம் டேன்னு. April 2 வேர்ல்ட் ஆட்டிசம் டே ஓட கலர் ப்ளூ கலர். இது பிக் இட் அப் தி கேண்டில் ப்ளூ என்ற ஒரு கேம்பெயின் வழியாக ஆட்டிசம் என்றால் ப்ளூ ப்ளூ கலர் வழியா awareness to the society, nurturing the hidden talents children with autism and or acceptance in the society கொண்டு வரதுக்கோசரம் இந்த April 2 ஆட்டிசம் டேவா கொண்டாடப்படுகிறது. Most of the children with autism solitary play தான் பண்ணுவாங்க. மற்றவங்க கூட இன்டராக்ட் பண்ணி மற்றவங்க கூட பக்கத்தில் உட்காந்து விளையாட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பொம்மையை ஒரே மாதிரி தான் லைனில் அரேஞ்ச் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் சஸ்டெனன்ஸ் இருக்காது. ஒரு அடல்ட்டு ஒரு அம்மா இல்லைன்னா வேற யாராவது ஒரு சக வயசு பசங்க அவங்க கிட்ட வந்து பேசுனாங்கன்னா கண் கான்டாக்ட் இருக்காது. நேம் ரெஸ்பான்ஸ் இருக்காது. காது கேட்காதவங்க போல ஒரு சிம்டம்ஸ் காமிப்பாங்க. சில பசங்களுக்கு வாக்கிங் டிலே ஆகலாம், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே ஆகலாம். வாக்கிங் டிலே ஆகிற பசங்களுக்கு சில டைமில் டோ வாக்கிங் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சேலஞ்சஸ் ஆஃப் ஆட்டிசம் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பாய்ஸ் என்று பார்த்தால் செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர்ஸ், அடலசென்ட் பிஹேவியர்ஸ் கூட மர்ஜ் ஆகிடும். அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இன் செல்ஃப் இமேஜ், நம்ம மற்றவங்க ஆப்போசிட் செக்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுறது, எப்படி ஜெனரலைஸ் பண்ணுறது, வீட்டில் பழகிற மாதிரியே வெளியில் போய் பழக முடியாது, ஒரு பவுண்ட்ரி மெயின்டைன் பண்ணணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பாய்ஸ்க்கு அவ்வளவா தெரியறதில்ல. கேர்ள்ஸ் ஆஃப்டர் த அட்டைன்மெண்ட் ஆஃப் பியூபர்ட்டி அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சில் ஒரு பயங்கர சேஞ்ச் தெரியும். அண்ட் அவங்களுக்கும் சோஷியல் இமேஜ், செல்ஃப் இமேஜ், சோஷியல் டிஸ்டன்ஸ் என்ற கான்செப்ட் புரியறதில்லை. ஆட்டிசம் என்ற ஒரு குறைபாடு இருந்தும் அதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க நிறைய பர்சனாலிட்டிஸ். டெம்பிள் கிராண்டின் என்ற ஒரு லேடி ஆட்டிசம்னு டயக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு
ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு அனிமல்ஸ்க்கு ஷெட்டில் எப்படி டிரெக்ஷனலாக அந்த அனிமல்ஸை ஒரு ரூட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்களோட ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற யூனிக் டேலண்ட் வழியாக அந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. டானா வில்லியம்ஸ் அவங்க ஒரு ஆட்டிசம் அடல்ட். அவங்க நிறைய அவேர்னஸ், செல்ஃப் அட்வொகசி, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ் பசங்க கிட்ட, காலேஜ் பசங்க கூட, சொசைட்டி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஆட்டிசம்னால நம்ம ஒரு மூலையில் முடங்கி இருக்கக்கூடாது, பட் எல்லாருக்கூடையும் இன்டராக்ட் பண்ணி நம்மளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை மக்களுக்கு கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்தியாலேயும் நிறைய அடல்ட்ஸ் அண்ட் பசங்க வித் ஆட்டிசம் ஹவ் அச்சீவ்ட் ரிசல்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிசம் அடல்ட் தன்னை பற்றி ஒரு புக் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணி ஒரு நார்மல் மேரீட் லைஃப் வித் சில்ட்ரன் கோயிங் ஃபார்வர்ட். அண்ட் ஆட்டிசம் இருந்தால் அவங்க நார்மல் ஸ்கூலில் சேர முடியாது, நார்மல் காலேஜஸில் படிக்க முடியாது, மற்றவங்க கூட சொசைட்டியில் இன்டராக்ட் பண்ண முடியாது என்ற ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை. கண்டினியூம் ஆஃப் சப்போர்ட் சர்வீசஸ் கொடுத்தா பேரண்ட்ஸோட ஆதரவு, டீச்சர்ஸோட சப்போர்ட், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் இருந்தால் ஆட்டிசம் இருக்கிற பசங்களை அடுத்த லெவலுக்கு ஈஸியாக கொண்டு போகலாம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சொசைட்டி எல்லாரும் கை சேர்ந்து ஆட்டிசம் என்ற ஒரு டிஸ்ஆர்டரை யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கிற அபிலிட்டியாக பார்க்க முயற்சி படணும். அப்புறம் எல்லாரும் ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஃபார் த அக்செப்டன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் ஆட்டிசம் இன் த சொசைட்டி. உலக ஆட்டிச விழிப்புணர்வு நாள்.